அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்ட்ராடே அனலைஸ் ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு இப்போ ஆர் பிலோ சஸ்டெயின்னா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் கிளாஸ் வந்து ஆகஸ்ட் 16 ஸ்டார்ட் ஆகுது. அதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இன்ட்ராடே கொடுக்கக்கூடிய கான்செப்டும் பொசிஷனலும் டோட்டலி டிஃப்ரெண்டான டாபிக். இது முழுக்க ஸ்ட்ரைக்ல கால்குலேஷன்ஸே வருது. அதுல வந்து அப்படி கிடையாது. பிரைஸ் அந்த ஸ்டாக்கோ இல்லை ஒரு இண்டெக்ஸோ இல்லை கூட எனி இது பண்றீங்களோ நம்ம அனலைஸ் பண்றோமோ அதுல இருக்கக்கூடிய அந்த பிரைஸை வச்சு மட்டும் தான் அதில் ட்ரேட் பண்ண முடியும். இது போல கால்குலேஷன் வச்சு அதில் ட்ரேட் பண்ண முடியாது. இருக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் அதுக்கும் இதுல, ஆனா அதை நம்ம முழுமையாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். அது நம்ம என்ட்ரி எக்ஸிட்டுக்கு மட்டும்தான் இதுல இருக்க ஆப்ஷன் கால்குலேஷன் அதுல நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? ஒண்ணு. அப்புறம் இன்ட்ராடே கிளாஸ் கேட்கறவங்க பொசிஷனல் எல்லாரையும் நான் அலோவ் பண்றேன், எல்லாருக்குமே கொடுக்குறேன். ஆனா இன்ட்ராடேக்கு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் எங்கிட்ட டீட்டெயில் கேட்கும்போது நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது எங்கிட்ட கால் பண்ணி சில மார்க்கெட் ரிலேட்டடான கேள்விகள் கேட்பேன். அதெல்லாம் பார்த்து பேசிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டா இருக்கானா தான் நம்ம எடுப்போம். ஏன்னா நம்ம பேசிக்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறது கிடையாது. ஓகேங்களா? அதனால நான் கேட்டுட்டு தான் 1-to-1 கிளாஸஸ், அதுவும் ஆகஸ்ட் 16க்கு பிஃபோர் 1 வீக் முன்னாடி ஸ்டாப் பண்ணிடுவேன் அந்த 1-to-1 கிளாஸும். அதுக்கப்புறம் எகைன் அதுவும் பேட்சா மாறிடும் ஆப்ஷன் இன்ட்ராடே கிளாஸும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் பார்க்கலாம். இன்னைக்கு தேர்ஸ்டே, எக்ஸ்பைரியும் கூட நல்லா புரிந்துக்கோங்க. இன்னைக்கு எக்ஸ்பைரி. அப்போ எக்ஸ்பைரினா நம்ம பிரீமியம் எவ்வளவு மெல்ட் ஆகும் ஆனாலும் நம்ம கால்குலேஷன்ல அந்த பிரீமியம் மெல்ட் ஆகிற அந்த கான்செப்ட் நமக்கு தேவையே கிடையாது. அது எங்கேயோ போயிட்டு போகுது, இறங்கிட்டு போகுது. ஆனா நம்ம வேலையில வந்தா மட்டும்தான் நம்ம வாங்க போறோம், செய்ய போறோம். சரி, நம்ம ஸ்டூடெண்ட்டு அந்த சார் அந்த எக்ஸ்பைரி டேல ப்ரீமியம் ஈஸியா இறங்கி வந்துருது சார் டக்குன்னு. அப்ப பயமா இருக்கிறவங்க என்ன பண்ணணும், நம்ம கால்குலேஷனை போயிட்டு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய கால்குலேஷன்ஸ் எடுத்து அதுக்கு கால்குலேஷன் போட்டு அதுல ட்ரேட் பண்ணுங்க. சேஃபா செக்யூரா இருக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் மறந்துடுறீங்க நீங்க அப்பப்போ. ஓகே, இதுல மட்டும் அப்படியே லோ ப்ரீமியமா இருக்கும், எடுத்தா 10 மடங்கு. அது 0-to-0 கால் இன்னைக்கு எடுக்கலாம். அதுக்கு ரூல் இருக்கு, எப்ப எடுக்கணும், எந்த டைம்ல எடுக்கணும் 0-to-0 கால் அப்படிங்கறது சொல்லி கொடுத்துருக்கேன். இன்ஸ்டன்டா என்ன ஆகும், எகைன் அடுத்தப்புறம் இன்னொரு என்ட்ரி எடுத்தா என்ன, எந்த டைம்ல எடுத்தா எப்படி ஆகும் அப்படிங்கறதும் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்க. ரூலை மட்டும் எக்காரணம் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. 0-to-0 கால்லாம் நான் சொல்லி கொடுக்கறதோட சரி, அந்த 0-to-0 கால்லே நமக்கு சேஃப் ட்ரேடும் மேட்ச் ஆகும். அந்த 0-to-0 கால நானே என்ட்ரி எடுப்பேன். நானே சொல்லியிருக்கேன் எத்தனை வீடியோல அந்த மாதிரி. போன மாசத்துல கூட ரெண்டு வீக்ல நமக்கு அந்த மாதிரி என்ட்ரி சேஃப் ட்ரேடே கிடைச்சது. கரெக்டுங்களா? இதான் ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்றவங்க அந்த ரூல் எடுத்து, அதுவும் என்ன ஆகுது, ஒவ்வொரு வாரமும் ஒரு மார்க்கெட்டு மூவ்மெண்ட் இறங்கணும், நம்ம 0-to-0 ப்ராஃபிட் கொடுக்குது. அதெல்லாம் ஏன் நடக்குது? சிந்திச்சு செயல்படுங்க. நம்ம மேக்ஸ் நம்ம ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸ் எதுவும் பாக்குறது இல்ல. சரி, இன்னைக்கு வந்துருவோம். 25,200 கால் 52 ரூபீஸ் எபோ இருந்தா மார்க்கெட் ஏற ட்ரை பண்ணும். அதுக்கு பிலோ இருந்தா மார்க்கெட் இறங்குவதற்கு ட்ரை பண்ணும். நீங்க அங்க இருக்கும்போது உங்க டிசிஷனை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப அதுக்கு மேலதான் இருக்கா கீழே தான் இருக்கா, அதுல ஃபால்ஸா கூட இருக்கும், நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்தும், அதுவும் நம்ம கண்டுபிடிக்கலாம் மேக்ஸ்ல. அதே போல அது ஏறினா ஒரு விலையில திரும்பி ஆகணும், எதர் டவுன் ஆர் அப். கீழே இறங்கினாலும் ஒரு விலையில அப் ஆகணும், ஆர் டவுன் ஆகணும். அப்போ அதெல்லாம் அங்கங்க சம் கால்குலேஷன்ஸ் அந்த பிரைஸ்ல தான். நம்ம வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷனோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பாக்குறதே கிடையாது. எதுவுமே மார்க்கெட் என்ன ஓப்பன் ஆகுது எங்கன்னு எதுவா தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆனா நம்ம முன்னாடியே ஸ்ட்ரைக்கை போட்டு ஒரு வேல்யூ போடுறோம். அது எதுக்குன்னா நீங்க சிந்திக்கணும். மார்க்கெட்டுங்கிறத ஆப்ஷன், அது முக்கியமா ஆப்ஷனுங்கிறது ஃபுல்லி மேக்ஸ். அதை சார்ந்து மட்டும் படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. யாரோ சொல்றாங்கன்றதை என்னைக்கு நம்பாதீங்க. இந்த சோசியல் மீடியா, யூடியூப்ல இதெல்லாம் இன்க்ளூடிங் மீ, நான் சொல்றதையும் சேர்த்துதான். நீங்க படித்து அறிந்து அதுக்கப்புறம் செயல்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க.